அன்பு நண்பர் அனைவருக்கும் ஹெர்போ கேர் நிறுவனத்திலிருந்து மருத்துவர். வெகு நாட்களாக மக்களிடையே, குறிப்பாக பெண்களிடையே உள்ள ஒரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நிறைய பெண்கள் வந்து லீனாக இருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அதாவது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு 40 வயசு 45 வயசு 2 குழந்தைகள் பெற்ற பிறகும் கூட பார்த்தீங்கன்னா, அவங்க லீனாக சின்ன பிள்ளை மாதிரி காட்சி அளிக்கிறாங்க. ஒரு 20 வயது மாதிரி காட்சி அளிக்கிறாங்க. அப்படின்னு லீனாக இருக்காங்க. ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்கள் சரியாக சாப்பிட மாட்டீங்களா? அப்படின்லாம் நம்ம அவங்ககிட்ட கேட்டோம் அப்படின்னா, அவங்க சொல்கிற பதில் பார்த்தீங்க அப்படின்னா, நான் தான் சாப்பிடாம கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்றேன். வந்து உடம்பு வந்து மெயின்டெயின் பண்ணுறேன். வந்து உடம்பு சதை போட்டுறக்கூடாது. எப்போவுமே எண்டும் 16 அழகா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக, ட்ரெஸ்ஸுக்கு கரெக்டாக மேட்சாக இருக்கணும். சுடிதார் போட்டால் ஃபிட்டாக இருக்கணும். சாரி கட்டினா ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கணும். கை பெருசாகி கால் பெருசாகிடக்கூடாது, வயிறு பெருசாகிடக்கூடாது அப்படிங்கிறக்காக மெயின்டைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த புளியை பார்த்து பூனை சூடு போட்டுச்சான் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு வசதியான வீட்டில் உள்ள ஒரு பிள்ளையோ, வசதியான வீட்டில் இருக்கப்பட்டவங்களை கம்பேர் பண்ணி, சராசரி குடும்பத்தில் பிறந்தவங்க இல்லை ஏழையாக பிறந்த பெண்கள் இதே மாதிரி நினச்சி நீங்கள் வந்து உங்களுடைய உடம்பை கட்டுக்கோப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சாப்பிடாம இருந்துட்டா, காலையில் வந்து எதுவுமே சாப்பிட்றதில்ல, மத்தியானம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோல தயிர் சாதமோ ஏதோ சாப்பிட்றது, ஒரு சப்பாத்தியை சாப்பிட்றது, நைட்டு சாப்பிட்றதில்ல, நான்வெஜ் எடுக்கிறதில்ல, முட்டை சாப்பிட்றதில்ல, பால் குடிக்கிறதில்ல, இதேமாரிலாம் சொல்லி உங்கள் உடம்பை மெயின்டைன் பண்ண சொல்கிறீங்களா? இது முற்றிலும் தவறான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வசதியான வீட்டில் வந்து அவங்க ஸ்லிம்மாக இருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு நீங்கள் அவங்கள வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய உண்மைகள் உங்களுக்கு தெரிய வரும். அவங்க வந்து நம்மளை மாதிரி பார்த்தீங்கன்னா, 2 நாளைக்கு முன்னால் வச்சுருந்த பழைய சாதங்கள், கறிகள் வகைகள், ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க முதல்ல. அவங்க வந்து சாப்பிடாம இருக்கும், அதே நேரத்தில் உடம்பு ஸ்லிம்மாக இருக்குன்னா மெயின்டைன் பண்ணுறதுக்காக ஃப்ரூட்ஸ் ஐட்டங்கள், ஜூஸ் ஐட்டங்கள், பாதாம் பிஸ்தா ஐட்டங்கள், உடம்புக்கு தேவையான அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான கலோரி தரப்பட்ட மிக ஊட்டச்சத்தான விலை உயர்ந்த பொருட்களை வந்து அவங்க சாப்பிடுவாங்க. அது உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அருகாமையில் வந்து பார்த்ததில்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சினிமா ஆக்டர்ஸ்லாம் அப்படி தான். அவங்க எடுக்கிற ரைஸ் ஃபுட்டை விட அவங்க சாப்பிட்ற இட்லி, தோசை, பொங்கல், பூரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்கவே இருக்காது, வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் அவங்களுடைய உடம்பு, அதாவது அவங்களுடைய மூலதனமே பார்த்தீங்கன்னா, சினிமா ஆக்டர்ஸுடைய மூலதனமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உடம்பு தான். கவர்ச்சிகரமான அந்த அழகான அந்த உடம்பு ஸ்லிம்மாக இருக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வந்து நிறைய விஷயங்களை, அதாவது அவங்களுக்கு சாப்பாடெல்லாம் பிடிக்கும், நான்வெஜ்லாம் நல்லாவே பிடிக்கும், இருந்தாலும் அவங்க வந்து அதை தியாகம் பண்ணி உடம்பை மெயின்டைன் பண்ணுங்கிறதுக்காக ஃப்ரூட்ஸ்லேயே வாழ்கிறவங்களாம் இருக்காங்க. இதை பார்த்துட்டு சராசரி குடும்பத்தில் உள்ள ஏழை குடும்பத்தில் உள்ள பெண்கள் உடம்பை குறைக்கணுங்கிறதுக்காக சாப்பாடை தான் நீங்கள் குறைக்க முடியுமே தவிர, சத்தான ஆகாரங்கள் நீங்கள் சாப்பிடாம இருக்கிறதுனால உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு இறுதியில் எந்திரிச்சு நடக்க முடியாத நிலைமையில கூட ஆயிடுவீங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாப்பிடாம இருக்கும்போது அல்சர் ஃபார்ம் ஆகி, குடல் ஒட்டி, உங்களுக்கு பசி இல்லாமல் ஆகி, உங்களுக்கு தலை சுத்து, வாந்தி பேதியெல்லாம் வர ஆரம்பித்து, கண் பார்வை கம்மியாகி, காது கேட்குற திறன் குறைஞ்சி, ஞாபக சக்தி, மெமரி பவர் குறைஞ்சி, இதேமையான ஒரு விஷயத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. ஆனால் அதை நீங்கள் பெருசாக பொருட்படுத்த மாட்டீங்க. உங்களை கவனம் ஃபுல்லாக உங்கள் உடம்புலே இருக்கும். நம்ம எடுத்த சுடிதார், டெய்லி போடுற சுடிதார் கரெக்டாக இருக்கா, சாரி கரெக்டாக இருக்கா, ப்ளவுஸு நாளுக்கு நாள் சின்னதாகிக்கிட்டு இருக்கா, பார்க்கவங்களுக்கு கண்ணுக்கு நான் கவர்ச்சியாக தெரியனா தான் தெரியுமே தவிர, உண்மையிலேயே நீங்கள் சொந்த காசில் உங்களுக்கு சேவனை வச்சுட்டு இருக்கீங்க தான் உண்மை. உங்களுக்கு வலுவான திடமான உலகத்தில் உங்களுக்கு இல்லாமல் போய், நீங்கள் நல்ல வேலை கூட வீட்டில் செய்ய முடியாமல் ஆகி, முதுகு வர ஆரம்பிச்சு, முட்டு வலி வர ஆரம்பிச்சு, அடிக்கடி பார்த்தீங்கன்னா வாரத்தில் 7 நாட்களில் 2-3 நாட்கள் உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் தான் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் இதை நீங்கள் வெளியே யார்ட்டையும் சொல்ல மாட்டீங்க. காரணம், உங்கள் உடம்புல தேவையான விட்டமின்கள், கலோரி சத்துக்கள் உங்களுக்கு இல்லை. கிடைக்காத பற்றாக்குறையினால பிளட்னுடைய பவர்ஸ் கம்மியாகி, ஹீமோகுளோபின் குறைஞ்சி, வலுக்கள் குறைஞ்சி, தசையில் பிசுக்கள் குறைஞ்சி, பலமாக வாழ்கிற ஒரு வாழ்க்கையை நீங்கள் இழந்து நடைபெணமாக வாழ்கிற இடத்துக்கு தள்ளப்பட்டுருவீங்க. எதனால்? இந்த அழகு அப்படிங்கிற ஒரு விஷயம், மற்றவங்க கண்ணுக்கு நான் ஸ்லிம்மாக தெரியணுங்கிற ஒரு விஷயம், எனக்கு கல்யாணம் ஆகி குழந்தை இருக்குங்கிற விஷயம் நீங்கள் சொன்னால் மட்டும்தான் தெரியும், இல்லைன்னா தெரியவே செய்யாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வேலைக்கு போகிற பெண்கள் இதை அதிகமாக கடைப்பிடிக்கிறாங்க. ஏன்னா அவங்க தான் டெய்லி பஸ்ஸில் வர்றது, 2 வீலரில் வர்றது, ஹெல்மெட் போட்டுட்டு அங்கேயும் சுற்றுறது, கையில் க்ளவுஸ் போடுறது, தன்னுடைய என்றைக்குமே பார்த்தீங்கன்னா தான் பின்னால் வந்து 4 ஆண்கள் வரட்டுமே, இவங்களுக்கு கல்யாணம் ஆச்சா ஆகலையான்னு கேள்விக்குரிய வரட்டுமே அப்படிங்கிற அளவுக்கு தன்னை வந்து மிகப்படுத்தி காட்டணுங்கிறதுக்காகவே அவங்க பண்ணுற ஒரு விஷயம்.
இதனுடைய விளைவு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய குழந்தைக்கு நல்ல தாயா கூட இல்லாம ஆயிருவீங்க நாளைக்கு கடைசியில. உங்களுடைய கணவனுக்கு நல்ல மனைவியா உங்களால இருக்க முடியாது. கணவனுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் உங்களால குடுக்க முடியாது. என்ன எதிர்பார்ப்புல கல்யாணம் பண்றாரோ உங்க கணவர், அவருக்கு அது இல்லாம போயிரும். உங்களுடைய வாழ்க்கை தரமே பார்த்தீங்கன்னா, முதல்ல கொஞ்சம் ஒரு அளவுக்கு நல்லா இருந்த மாரி இருக்கும். போக போக ரொம்ப வீணடிச்சிருவீங்க. மறுபடியும் அந்த திடகாத்திரமான உடம்ப கொண்டு வரது ரொம்ப கஷ்டம். படுகொலிக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க. அதனால கண்டிப்பாக உங்களுக்கு தேவையான உணவ ஒரு நாளும் குறைபடாம நல்லா சாப்பிடுங்க. தேவைக்கு அளவு சாப்பிடுங்க. அத்துமீறி அதிகப்படியாங்க செஞ்சு சாப்பிட வேண்டியது இல்ல. அதுக்காக உங்கள மிகமா சாப்பிட்டு உங்க உடம்ப பல்க் ஆகி ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் மட்டும் நீங்க இருக்கிற அளவுக்கு கண்டிப்பா பண்ணுங்க. 165 சென்டிமீட்டர்னா 65 கிலோ, 150 சென்டிமீட்டர்னா 50 கிலோ. ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் இருக்கிறத மெயின்டெயின் பண்ணுங்க. அதிகப்படியான தசைப்பிடிப்புகள் இருந்தா எக்சர்சைஸ் பண்ணுங்க. நீங்க நல்ல சாப்பாட்ட குறைக்க பதிலாக நல்ல திடகாத்திரமாக வேலை பாருங்க. வீட்ல எல்லா வேலைகளையும் பாருங்க. துணி துவைங்க, அம்மியில அரைங்க, ஆட்டோர்ல அரைங்க, ஆடிப்படியில ஏறி இறங்கி மொட்டை மாடியில துணி காய போடுங்க. இத மதியமான வேலைக்காரர் வீட்ல வேலைக்கே வைக்காதீங்க. எல்லா வேலையும் நீங்களே இழுத்து போட்டு ஓரளவுக்கு செய்யுங்க. செய்யும்போது ஆட்டோமேட்டிக்கா உங்க உடம்பு நல்ல வலுவாகி, திடகாத்திரமாகி, நீங்க நினைக்கிற மாரி ஸ்லிம்மாவே இருப்பீங்க. நீங்க ஏசி ரூம்ல இருந்துகிட்டு, சாப்பாட குறைச்சுக்கிட்டு, வேலைக்கு வேற ஆள்கள வச்சுக்கிட்டு, எந்த வேலையுமே குனிஞ்சு நிமிர்ந்து செய்ய மாட்டேன் அப்படின்னா, எதுக்கு அந்த சரீரம் நமக்கு? தேவையில்லாம அந்த உடம்ப குறைக்கிறதுக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குது. அதேபடி தான் நீங்க அந்த உடம்ப குறைக்கணும், சாப்பிடணும். குழந்தைங்களையும் அதே மாரி மெயின்டெயின் பண்ணுங்க. நல்ல சாப்பாடு குடுங்க. தேவையான ஆசைப்படுற சாப்பாட குடுங்க. முடிஞ்ச அளவுக்கு எண்ணெய் பலகாரங்கள் இல்லாம, கொலஸ்ட்ரால் இல்லாம, எதிர்ப்பு சக்தி அதிகமா தூண்டப்பட்ட நல்ல சத்தான ஆகாரங்கள வாங்கி குடுங்க. நெறைய ஃப்ரூட்ஸ் குடுங்க. கலப்படம் இல்லாத உணவுகள குடுங்க. ஃப்ரிட்ஜில வைக்காத உணவுகள குடுங்க. ரெடிமேட் உணவு இல்லாம நீங்களே உணவுகள முடிஞ்ச அளவுக்கு சேர்த்து குடுங்க. செய்து குடுங்க. கண்டிப்பாக இது உங்களுக்கு நல்ல ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். உங்க கணவரையும் அதே மாரி மெயின்டெயின் பண்ணுங்க. நோய் இல்லாத வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொன்ன மாரி, உங்க வீட்ல முதல்ல செல்வம், உங்க வீட்ல பணம் வந்து சேர்றது வந்து முதல்ல இதுதாங்க. திடகாத்திரமான சரீர பலம், நோய் இல்லாத உடம்பு. எந்த மருத்துவமனைக்கு போகாம பார்த்துக்கங்க. வீட்டிலே எளிய வைத்தியங்கள் நெறைய சொல்லியிருக்கோம். வீட்டு குறிப்புகள ஃபாலோ பண்ணுங்க. கேஸ் ட்ரபிளுக்கா இருக்கட்டும், உடம்ப கூட்டுறதுக்கா இருக்கட்டும், குறைக்கிறதுக்கா இருக்கட்டும், முடிஞ்ச அளவுக்கு மெயின்டெயின் பண்ணுங்க. இன்ஸ்டன்ட்டா சில விஷயங்கள் பண்ணதுக்கு மட்டும் மருத்துவர தேடுங்க. மத்தபடி எல்லா விஷயத்தையுமே நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வாங்க. இது உங்களுக்கு கண்டிப்பாக மிகவும், மிகவும் பயனளிக்கும். நீங்க வசதியானவங்கள பார்த்து, ஏழைகளா இருக்கட்டும், சராசரி மக்களா இருக்கட்டும், தயவு செய்து வாழ கத்துக்காதீங்க. அது உங்களால முடியாது. அவங்க கூட போட்டி போட. நமக்கு கிடைக்கிற வருமானத்த கொண்டு நமக்கு என்ன செய்ய முடியுமோ அத மட்டும் செய்யுங்க. கண்டிப்பா நல்ல ஒரு விஷயத்த எதிர்காலத்த உங்களுக்கு கடவுள் ஏற்படுத்துவாரு. ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் உள்ள பெல் பட்டன் நமக்கு மேலும் நல்ல ஒரு ஆடியோ வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.